பல முயற்சி செய்தும் உன்னுடைய இலக்கு தோல்வியில்தான் முடிகிறது என்றால் உன்னுடைய முயற்சி தவறு அல்ல, நீ வைத்த இலக்கு தான் தவறு. உடனடியாக அதனை மாற்றிவிடு. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் முருகன் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் இன்று வந்துவிட்டது. நீ மறந்து விட்டாயா என் தங்கமே? நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது. என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்று நீ கலங்கி தவித்த நேரத்தில் உன்னை தேடி வந்த உன் முருகன் இன்று உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, செவ்வாய்க்கிழமை என்றவுடனே இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வந்து விடுவார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டார். இது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அப்படி இருந்தும் நீ எப்படி மறந்தாய்? செவ்வாயில் சிங்காரவேலன் உன்னை தேடி வருவார் என்பதனை என் தங்கம். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் நீ நினைத்து நினைத்து பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க போகின்றது. என்ன நினைத்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன் முருகன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள இப்பொழுதாவது முயற்சி செய். என் தங்கமே, முயற்சிகள் செய்கின்றவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் எதுவும் நடக்கும். எதை பற்றியுமே யோசிக்காமல் இருந்து கொண்டிருந்தோமானால் நடப்பு என்பது கூட உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். இந்த நாளில் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் நான் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரத்தில் என் தங்கம், நீ கண் விழிக்கும் பொழுது ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டால் போதும். நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருப்பேன். உன் இல்லத்தில் ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக நினைத்து அந்த நாளில் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று நீ மனதார எண்ணிக்கொண்டாயானால் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே. இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் தெரியுமா என் தங்கமே? பொறாமை எண்ணங்கள் அதிகமாக கொண்டவர்கள். தன் கைகளில் ஒரு பொருள் இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள். அதே பொருள் இன்னொருவர் கைகளில் கிடைத்து நல்லபடியாக இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள். அதன் பிறகு அதனை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படித்தான் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. எது கிடைத்தாலுமே சரி என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த எந்த அளவிற்கு அரிய பொக்கிஷம் என்று நினைக்கின்றாயோ அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக எண்ணி நீ பாராட்ட வேண்டும். எதையுமே தகுதி என்று உன்னால் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு பின்னால் 1000 குறைகள் இருக்கும் பொழுது யாரையும் குறை சொல்வதற்கு இங்கு யாருக்கும் தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உன் காலை வாரிவிட இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க இவர்கள் தயங்காமல் நிற்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த சூழ்நிலைகளுள் எதுவும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ உன்னுடைய வெற்றியை மட்டுமே நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
எல்லோருமே அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை பார்ப்பதிலேயே தன்னுடைய பாதி நேரத்தை செலவிடுகின்றார்களே தவிர ஒருபோதும் தனக்கு என்ன நடக்கின்றது, தன் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதனை சிந்திக்க மறந்து விடுகின்றார்கள். என் தங்கமே, எந்த இடத்திலும் தடுக்கி விழுந்து விடாதே. கை தூக்கி உனக்கு யாரும் உதவி செய்ய ஆளில்லை. ஆனால் உன் முருகன் நான் வருவேன் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா? அந்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது. சிங்காரவேலன் ஒருபொழுதும் உன்னை வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களை விட்டுவிட மாட்டேன். நான் சொன்ன அந்த நாள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல துஷ்ட சக்திகளை உன்னை விட்டு விலகப் போகின்றது. உன்னை ஆட்டி படைத்த பல தீய சக்திகள் கொண்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல போகின்றார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கான அத்தனையும் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது. கனவுகள் 1000 என் தங்கத்திற்கு இருக்கின்றது. அதுவெல்லாம் நிறைவேறுமா என்ற எண்ணமும் இருக்கின்றது. நிச்சயமாக நீ கண்ட கனவுகள் அத்தனையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேறும். நீ கண்ட கனவுகள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் தங்கம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் நீ எதற்கும் வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. இது நாள் வரையிலுமே நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் நடத்த விடாமல் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள். நம்மை சுற்றி தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து வருத்தப்படுவதை விட ஒரு சில நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களை துணை கொண்டு உன் வெற்றி பாதையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை அங்கே வரவேற்க உன் முருகன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால் பயம் வரக்கூடாது. தயக்கம் உனக்கு மிகப்பெரிய எதிரி. நீ தயக்கம் காட்டினாலோ அல்லது ஓரிடத்திற்கு செல்லும் பொழுது துணைக்கு வருபவரை தேடினாலோ நிச்சயமாக அந்த வெற்றி உன்னுடையது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உனக்கு துணை ஒருவரை தேடுகின்றாயோ அப்பொழுதே நீ தனித்து இயங்குகின்ற வல்லமையை இழந்து விட்டாயோ என்றுதான் அர்த்தம். உன்னால் தனித்து ஒருபோதும் இயங்கிவிட முடியாது. அதே நேரத்தில் தயக்கம் காட்டுவாயானால் அந்த விஷயத்தை அடைவதற்கு சரியாக இருக்கக்கூடியவர்கள் சட்டென்று ஓடிச் சென்று அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வெற்றி பெற வேண்டிய ஆசைப்படுகின்ற விஷயங்களை என்றும் இந்த சிங்காரவேலன் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டாயானால் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். எல்லாவற்றையும் கடந்து நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய். இவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, உனக்கான இனிமையான வாழ்க்கையை நீயும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் இதை நோக்கி நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டிருந்தாயானால் போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடும். ஒருபோதும் உன்னை ஏமாற்றி விடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்றால் அதை இந்த சிங்காரவேலன் நடத்தி கொடுப்பான் என்று நம்பி நீ எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக தொடங்கு. நாளைய செவ்வாய்க்கிழமை என்னுடைய விடியல் பேரதிர்ஷ்டத்தை நீ உன் கண் முன்னால் காணத்தான் போகின்ற